ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அவர் சேனல். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது புதினா சிக்கன். வாங்க எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாம். அதுக்கு தேவையான பொருள் பார்த்திங்கன்னா, சிக்கனை வந்து நான் 1/2 kg நல்லா வாஷ் பண்ணி எடுத்து வச்சுக்கிட்டேங்க. அடுத்தது புதினா கொஞ்சம், கொத்தமல்லி கொஞ்சம், சோம்பு, தயிர் 1 கப், பச்சை மிளகாய், இஞ்சி, பூண்டு எல்லாத்தையும் சேர்த்து நல்லா அரைச்சி இந்த மாதிரி பேஸ்ட் பண்ணி வச்சுக்கோங்க. அடுத்தது தாளிக்க பார்த்திங்கன்னா, பிரிஞ்சி இலை, கிராம்பு, பட்டை, ஒரு பெரிய வெங்காயம் நறுக்கி வச்சுக்கிட்டேன். அடுத்தது வடைச்சட்டியில் ஒரு 3 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிக்கோங்க. எண்ணெய் நல்லா காயிட்டுங்க. காஞ்சோன்னா பட்டையும் கிராம்பும் போட்டுருங்க. அடுத்தது பிரிஞ்சி இலையும் போட்டுருங்க. அப்புறம் நம்ம அரைச்சி வச்சுருக்கோம் இல்லைங்க, வெங்காயம் போட்டு நல்லா வணக்கிடுங்க. அடுத்தது சிக்கனும் போட்டு ஒரு 1/4 டேபிள் ஸ்பூன் மஞ்சள்தூள் ஆட் பண்ணிக்கோங்க. அது கூடயே நம்ம இப்போ அரைச்சோலைங்க, புதினா, பச்சை மிளகாய், இஞ்சி, பூண்டு, கொஞ்சம் கொத்தமல்லி எல்லாம் போட்டு அரைச்சி வச்சோலைங்க, அந்த எல்லா பேஸ்ட்டையும் போட்டுருங்க சிக்கனில். போட்டு நல்லா வணக்கி விட்ருங்க. அடுத்தது தயிர் 1 கப் ஆட் பண்ணிக்கோங்க. நல்லா வணக்கி விட்ருங்க. அடுத்தது உங்களுக்கு வந்து உப்பு வந்து எவ்வளோ வேணுமோ அவ்வளோ போட்டுக்கோங்க. நல்லா வணக்கி விட்ருங்க. ஒரு 10 நிமிஷம் வேகட்டுங்க. மூடி போட்டு மூடி வச்சுருங்க. சிக்கன் வந்து கொஞ்சம் தண்ணியாக தான் இருக்குது. நான் கொஞ்சம் நல்லா வணக்கி விட்டு இன்னொரு 10 நிமிஷம் வந்து மூடி போட்டு வேக வச்சுருங்க. பாருங்கள், இப்போ நல்லா ட்ரை ஆகிருக்கு. சிக்கன் கிரேவி ரெடி. புதினா சிக்கன் கிரேவி வந்து ரெடி ஆயிடுச்சு. பார்க்கறதுக்கே சாப்பிடும் போல் இருக்குல்லங்க. நீங்கள் வந்து சில்லி செஞ்சுருப்பீங்க, கிரேவியில் மற்ற கிரேவியில் செஞ்சுருப்பீங்க. இந்த மாதிரி புதினா சிக்கன் வந்து செஞ்சு பார்த்துட்டு எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். இதை வந்து ஒரு பாத்திரத்தில் எடுத்து வச்சுக்கலாம். உங்களுக்கு கண்டிப்பாக பிடிக்கும். செஞ்சு பார்த்துட்டு எனக்கு வந்து கமெண்ட் பண்ணுங்கள். லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறக்காமல் பெல் ஐக்கானை வந்து கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் உங்களுக்கு வந்து என்னோடய நெக்ஸ்ட்டு வீடியோஸ்லாம் வியூ ஆகும். பாய். நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம்.